இல்லாட்டிக்கு பொழுது கூட இருந்தாலும் இன்றைக்கு சுவராக அரெஸ்ட் பண்றாங்க. நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணாட்டிக்கு செவ்வாய்க்கிழமை பார்லிமெண்ட் இருக்கு. நான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கிட்டையும் கதைச்சு போட்டு பார்லிமெண்ட்ல பப்ளிக் படுத்துவேன் தான் போலீசார் இன்னும் அரெஸ்ட் பண்ணல இப்படி ஒரு மோசமான செயல்பாடு இங்க நடந்திருக்கு. அப்ப அவைய திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் இன்றைக்கு சுவரா අරස් කරනවා. අල්ලලා දෙනවා කියලා තමයි කියන්නේ. හරිද? ඒක අපි දැන් ටීම් එකක් හදලා ටෙස්ට් කරලා මම දැන් යවලා තියෙනවා. ඒක අනිවාර්යයෙන්ම ඕගොල්ලෝ වැඩි කරලා දෙනවා කියලා මම හිතනවා. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன சாளம்பன் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக சென்று போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மனிதாயமான கண்ணிவெடி அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சின்ன சாளம்பன் பகுதியைச் சேர்ந்த இரு பெண்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை அடுத்து பெண்ணொருவரின் கணவர் மற்றைய பெண்ணை வீதியில் வைத்து மிக கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த நிலையில் இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த பெண்ணை தாக்கிய நபர் தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த இடத்திற்கு விரைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார். ஒரு மிக மோசமான சம்பவம். ஒரு பெண்ணை ஒருவர் தாக்கினது ஊடகங்களினூடாக காணொளி ஊடாக வெளிப்பட்டது பல பேர் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மோசமான சம்பவம். நான் இப்போது நேரடியாக இங்கே என்னுடைய ஆதரவாளர்கள் அறிவித்ததுக்கிணங்க நான் உடனடியாக நேரடியாக இந்த ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்துக்கு வந்து பொறுப்பானவர்களுடன் பெரியவர்களுடன் கதைத்து அவர்கள் 24 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த ஆளை உடனே கைது செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். கைது செய்யாவிட்டால் நிச்சயமாக இந்த மக்களோடு இந்த இடத்தில் வீதியில் நானும் அமர்ந்து போராட்டம் ஒன்று நடைபெறும் என்பதையும், இது தவிர எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பார்லிமெண்ட்ல எங்களுக்கு கூட்டம் இருப்பதால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இதை அறிவித்து பார்லிமெண்ட்லையும் இந்த மோசமான சம்பவம் பற்றி நான் வெளிக்கொண்டறிவேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கமைய 24 மணி நேரத்துக்குள் குறித்த நபர் கைது செய்யப்படுவார் என ஒட்டிசுட்டான் போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடமும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடமும் உத்தரவாதம் அளித்திருந்தனர். அந்த வகையில் குறித்த நபர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.